தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் உலக நாடுகளின் வரிசையிலே இன்றைக்கு நார்வே தேசத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஐரோப்பாவில் எசுகாண்டினாவியாவில் தீபகற்பத்தின் மேற்பகுதியில் அமைந்துள்ள ஒரு நாடாகும். இந்நாட்டின் ரட்சிப்புக்காக நாம் தேவனை நோக்கி ஜெபிப்போம். இதனுடைய தலைநகரம் ஒசுல்லா. இங்கு உள்ள மக்கள் தொகை சுமார் 55.5 லட்சத்துக்கு அதிகமான மக்கள் தொகை கொண்ட இந்த தேசத்துக்காக நாம் ஜெபிப்போம். இந்த தேசமானது 1/4 காடுகள் நிறைந்த ஒரு தேசமாகும். அது மாத்திரமல்ல, இங்கு இயற்கை வாயு, உருக்கு, செம்பு, நாகம், நிலக்கரி போன்ற பொருளாதார வசதிகளை கொண்ட இந்த தேசத்துக்காக கர்த்தருடைய ஆசீர்வாதம் தொடர்ந்து இந்த தேசத்தின் மீது இருக்கும்படியாய் நாம் ஜெபிப்போம். 75% மேலாக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். 21% அதிகமாக மதம் இல்லை என்கிற நம்பிக்கையோடு இருக்கிறவர்களை கர்த்தர் ரட்சிக்கும்படியாய் நாம் ஜெபிப்போம். இந்த நார்வே ஆனது ஒரு ஒற்றையாட்சி மாநிலமாகும். 15 மாவட்டங்களாக இது பிரிக்கப்பட்டு இருக்கிறது. கர்த்தருடைய ஆளுகை இந்த தேசத்தின் மீது ஊற்றப்படும்படியாகவும் தேவனை சந்திக்கும்படியான ஒரு ஆயத்தம் இந்த தேசத்தில் உள்ள மக்களுக்கு உண்டாகும்படியாய் நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நார்வே தேசத்துக்காக நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. 55.5 லட்சத்துக்கு அதிகமான மக்கள் தொகை கொண்ட ஆண்டவரே இந்த தேசத்தின் மீது கர்த்தருடைய கண்கள் பதிக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இங்குள்ள திருச்சபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் திருச்சபைகளை பொழிந்தருளப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு விசுவாசிகளும் தேவனை உண்மையோடு ஆராதிக்கிற கிருபையை தாங்க ஆண்டவரே. அப்பா, ஒரு தரிசனத்தோடு ஆண்டவரே கர்த்தருடைய ஊழியத்தை செய்யத்தக்கதான கிருபையை ஒவ்வொரு ஊழியர்களுக்குள்ளையும் கர்த்தர் வைக்கும்படியாய் ஜெபிக்கிற சுவாமி. வாலிபர்கள் மத்தியில ஒரு எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிடுங்க சுவாமி. பாவ பழக்க வழக்கங்களில் இருக்கிற ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால விடுதலையாக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிற சுவாமி. மதம் இல்லை என்கிறவர்கள் தேவனை கண்டு கொள்ளத்தக்கதான கிருபையை கர்த்தர் அருளி செய்யும்படியாய் ஜெபிக்கிற சுவாமி. இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படட்டும். இவர்களுடைய பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்படட்டும். இங்கு ஆளுகை செய்கிறவர்கள் ஆண்டவரே உண்மையோடும் உத்தமத்தோடும் ஆளுகை செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. தேவனுடைய 2ஆம் வருகைக்கு இந்த ஆடு ஆயத்தமுள்ள நாடாய் இருக்கட்டும் ஆண்டவரே. இங்குள்ள ஒவ்வொருவருடைய நாமங்களும் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தருடைய ஆளுகை இந்த தேசத்தின் மீது இருக்கிறபடினாலும், கர்த்தருடைய ராஜரீகம் இந்த தேசத்தின் மீது இருக்கிறபடினாலும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.